யாழ்ப்பாணம், அம்பாறை, மன்னார், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளில் உள்ள கடல் அலையானது கொந்தளிப்பான் நிலையில் காணப்பட்டது. சீரற்ற வானிலையால் மட்டக்களப்பு மாவட்ட கடற்பிராந்தியத்தில் கடல் சீற்றம் தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். கடல் கொந்தளிப்பினால் கிண்ணியா பிரதேச மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையை நிறுத்தியுள்ளதுடன் வள்ளங்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு நகர்த்தி வைத்துள்ளனர். மூதூர் கடலில் அலையின் சீற்றம் அதிகரித்துள்ளமையினால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. யாழ்ப்பாணம், கீரிமலை மற்றும் காங்கேசன்துறை ஆகிய கடற்பரப்புகளில் பலத்த காற்று வீசுவதுடன் கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வடக்கு கிழக்கில் நிலவும் சீரற்ற வானிலையால் கடல் கொந்தளிப்பால் கரையோரங்கள் கடலரிப்புக்குள்ளாகியுள்ளன. அம்பாறை மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக நிலவும் சீரற்ற வானிலையால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. இதனால் கல்முனை, சாய்ந்தமருது, மாளிகைக்காடு, நிந்தவூர் ஆகிய கரையோர பகுதிகளில் பாரிய அளவில் கடலரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடற்கொந்தளிப்பு காரணமாக பருத்தித்துறை, தும்பிளை, கிழக்கு பகுதியில் உள்ள மூர்க்கம் கடற்கரை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா, சீமெந்து இருக்கைகள் உள்ளிட்டவை கடலால் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளன. திருகோணமலையிலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் நகர பகுதியில் அமைந்துள்ள 10ஆம் இலக்கம் பகுதியில் கடலரிப்பு காரணமாக பல கட்டடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை, காரைதீவு கடற்கரையில் கடலரிப்பு அதிகரித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் இவ்வாறான வானிலை நிலவும். தென்மேற்கு வங்கள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டிருந்த தாளமுக்கமானது இன்று 10ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு முல்லைத்தீவுக்கு கிழக்காக ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இது இன்று மாலை அளவில் முல்லைத்தீவு கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்தொகுதியானது நாளை அளவில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதற்கு நாட்டில் தற்போது நிலவி வரும் மழையுடன் கூடிய காலநிலை நாளை அளவில் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். கடற்றொழிலுக்கு பாதிப்பு ஏற்படும் பகுதிகள்: காலி முதல் கொழும்பு, புத்தளம், காங்கேசன்துறை, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பூடாக பொத்துவில் வரையான கடற்பகுதியில் மறு அறிவித்தல் வரை மீன்பிடி நடவடிக்கை மற்றும் கடற்றொழில் நடவடிக்கையிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறு மீனவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகள்: காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பகுதியில் ஆழமற்ற கடற்பகுதிகளில் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை: கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ, நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட, ஹங்குராங்கெத்து, வலப்பனை மற்றும் நெல்தண்டஹின உள்ளிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் பசறை, பதுளை, ஹாலியல, மீகாக்கியுல, கந்தைக்கெட்டிய, வெளிமட, லுணுகல மற்றும் ஊவா பரணகம, கண்டி மாவட்டத்தின் மினிப்பி, மாத்தளை மாவட்டத்தின் லக்கல, பல்லேகம, நாவுல, ரத்தோட்டு, உக்குவெல
அம்பகங்கோரள நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கு முதல்கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் வானிலைக்கமைய அபாய எச்சரிக்கையில் மாற்றம் ஏற்படலாம் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். பதுளை, ஹாலியல, ஸ்பிரிங்வெலி, மேமலை தோட்டத்திலுள்ள வீடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையால் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மேமலை தோட்டத்தில் சுமார் 200 வீடுகள் அமைந்துள்ளதுடன் பாதுகாப்பான குடியிருப்புகளை அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வீடுகளில் இருக்க முடியாத நிலைமையாக இருக்கும். இருந்தாலும் எங்களை கொண்டு போய் ஸ்கூலில் அனுப்பாட்டுறாங்க, கொஞ்ச நாள் அனுப்பாட்டுறாங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் கொண்டு இங்கே விட்டுறாங்க. எங்களுக்கு நிரந்தரமான வீடு ஒன்று இல்லாமல் தரமாக இருக்கும். எங்களுக்கு நிரந்தரமாக வீடு ஒன்று செஞ்சு தரதுக்காண்டி எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் தாங்க அப்படின்னு கேட்குறோம். சகல வீடுகளுமே ரெண்டாக பிளந்து இறங்கி தான் இருக்குது. எங்களுக்கு ஸ்கூல்லையும் போயிட்டு இருக்கல, எங்கேயுமே இருக்கல. தேயிலை ஃபேக்ட்ரியில் போயிட்டு நாங்கள் 4வது தட்டில் போயிட்டு இருக்கிறோம். இருக்கும்போது மழை பெய்யும், விடிய காலம் கொஞ்சம் வருவோம், மழை பெஞ்சா திருப்பி போயிட்டு அங்கே இருப்போம். இதனிடையே நேற்றிரவு பெய்த கடும் மழையால் பசறை மடுல்சிம பிரதான வீதியின் பசறை கிக்கிரவத்தை 2ஆம் கட்டையில் வீதி தாழிறங்கியுள்ளமையால் குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழையினால் முந்தனை ஆறு மாதரு ஓயா ஆறு பெருக்கெடுத்துள்ளது. இதனால் கோரளைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிரான் பாலம் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. வெள்ளப்பெருக்கினால் குடம்பிமலை, பொண்டுகள் சேனை, முருத்தானை, மினுமிடுத்தவெளி, கூலாவாடி உள்ளிட்ட பல கிராமங்களின் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. எனவே மக்களின் போக்குவரத்தினை கருத்தில் கொண்டு கிரான் பிரதேச செயலகத்தினால் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் இராணுவத்தினரும் இணைந்து படகு சேவைகளை முன்னெடுத்துள்ளனர். மழையுடன் கூடிய வானிலையால் மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியின் பல தாழ்நில பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் சந்திவெளி, திகிலிவெட்டை, இறங்குத்துறை பகுதிகளுக்கு மக்கள் படகு சேவையை பயன்படுத்தி வருகின்றனர்.